ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி தேங்காய் இட்லி தூள் வந்து ரெடி பண்ணியிருக்கேன். அது செய்முறை பார்க்கலாங்க. இந்த தூள் வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. நம்ம நார்மல் கடலப்பருப்பு தூள், பொட்டுக்கடலை தூள்லாம் சாப்பிட்ருப்போம். அதை விடவே இந்த தேங்காய் இட்லி தூள் வந்து சாப்பிட அவ்வளோ நல்லாயிருக்கும். இப்போ ஒரு தேங்காய் வந்து திருகி எடுத்து வச்சுருக்கேங்க. ரொம்பவும் முத்தலாக இருக்கக்கூடாது, ரொம்பவும் இலசாக இருக்கக்கூடாதுங்க. ஒரு நடுத்தரமான காயாக பார்த்து திருகி எடுத்து வச்சுக்கலாம். அந்த ஈரத்தன்மை போகிற அளவுக்கு வானலில் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். ஆயில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேங்க. நல்லெண்ணெய் சேர்த்து செஞ்சீங்க அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். அப்படி இல்லைனாலும் பரவாயில்ல, நம்மக்கிட்ட என்ன ஆயில் இருக்கோ அதை சேர்த்து நீங்கள் வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ தேங்காயில் வந்து கொஞ்சம் கூட ஈரம் இருக்கக்கூடாதுங்க. கொஞ்சம் கூட ஈரம் இல்லாமல் நல்லா ட்ரையாக வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ கருப்பு உளுந்து வந்து 150 கிராம் அளவுக்கு நான் எடுத்துருக்கேங்க. ஒரு தேங்காய்க்கு 150லேருந்து 200 கிராம் உளுந்து சேர்க்கலாம். இப்போ நான் 150 கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன். அதில் 1 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துட்டு நல்லா அதையும் வறுத்து எடுத்துக்கிறேங்க. வாசனை வரணும், அந்தளவுக்கு நல்லா வறுத்துக்கலாம். கருப்பு உளுந்து தான் போடணும் அப்படின்றதில்ல, நீங்கள் உங்கள்கிட்ட வெள்ளை உளுந்து இருந்தாலும் அதுவும் நீங்கள் சேர்த்துக்கலாம். கருப்பு உளுந்து பெஸ்ட்டுங்க, ரொம்பவே ஹெல்த்தியானது. அதனால் நான் கருப்பு உளுந்து சேர்த்துக்கிறேன். இப்போ மிளகு 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். ஜீரகம் 2 ஸ்பூன். கொத்தமல்லி ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். காய்ந்த மிளகாய் நம்மளுக்கு காரத்துக்கு தகுந்த அளவுக்கு கூட்டி குறைச்சி நீங்கள் போட்டுக்குங்க. இதில் ஆயில் சேர்க்கணும்னு அவசியம் இல்லைங்க, அப்படியே நம்ம வானலில் வறுத்துக்கலாம். எல்லாமே வந்து நம்ம சிம்மில் வச்சுட்டு வருங்க. ரொம்ப ஹையில் வச்சிங்க அப்படின்னா எல்லாமே தீஞ்சு போயிடும். சிம்மில் வச்சுட்டு நல்லா ட்ரையாக வறுத்து எடுத்துக்கலாம். அதையும் வந்து வேறு பிளேட்டில் மாற்றி எடுத்துக்கிறேங்க. கல் உப்பு வந்து நம்ம வறுத்து எடுத்துக்கணும், அதுவும் ஈரமாக இருக்கும். இப்போ இதுக்கு புளி வந்து ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு நான் எடுத்துருக்கேங்க. உங்களுக்கு புளிப்பு டேஸ்ட்டு பிடிக்கல அப்படின்னா நீங்கள் கொஞ்சமான அளவு எடுத்துக்கோங்க. எங்களுக்கு புளிப்பு டேஸ்ட்டு பிடிக்கும் அப்படின்றதுனால நான் கொஞ்சம் அதிகமாகவே எடுத்திருக்கேன். இப்போ புளி வந்து நல்லா வதங்கி வரத்துக்கு 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு சிம்மில் வச்சு நல்லா புளியை வந்து ட்ரையாக வறுத்து எடுத்துக்கலாங்க. கொஞ்சம் கருகுன மாதிரி தான் தெரியும், ஆனால் கருகாது. நல்லா ட்ரையாக வந்து நம்மளுக்கு அரைஞ்சி வர அளவுக்கு நல்லா ட்ரையாக ஆகிடும். கண்டிப்பாக வந்து இந்த தூளுக்கு புளி சேர்த்திங்க அப்படின்னா டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. கட்டி பெருங்காயம் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு அதே எண்ணெயில் போட்டு நல்லா பொரித்து எடுத்துக்கிறேங்க. கொஞ்சம் தூளாக நுணுக்கிட்டு அந்த ஆயிலில் போட்டிங்கன்னா நல்லாவே பொரிஞ்சு வந்துடும். அதையும் அப்படியே பொரித்து நம்ம இந்த தேங்காயோடய சேர்த்துக்கலாம். இப்போ எல்லா பொருளும் நல்லாவே ஆறணுங்க. இப்போ நல்லா ஆறிடுச்சு. ஆறினதுக்கு பிறகு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நம்ம நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இதுக்கு வந்து கடலப்பருப்புலாம் எதுவுமே தேவையில்லைங்க, வெறும் உளுந்து மட்டும் நீங்கள் வறுத்து போட்டு அரைச்சி பாருங்கள், டேஸ்ட்டு அவ்வளோ நல்லாயிருக்கும். இப்போ உப்பு, பெருங்காயம், புளி, உளுந்து, மிளகு, ஜீரகம், கொத்தமல்லி, மிளகாய், தேங்காய் எல்லாத்தையும் நல்லா வறுத்து ஆற வச்சு எடுத்து வச்சாச்சு. மிக்ஸி ஜாரில் சேர்த்து நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். பாருங்கள், இட்லி பொடி ரெடி ஆகிடுச்சு. இப்போ இது இட்லி, தோசைக்கு, சாதத்தில் கூட நீங்கள் சூடான சாதத்தில் போட்டு ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றி சாப்பிட்டீங்க அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்கள் குழம்பு இல்லை அப்படின்ற டைமில் இந்த தூளை வந்து நீங்கள் போட்டு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்பவே உங்களுக்கும் பிடிக்கும். இப்போ தேங்காய் இட்லி தூள் ரெடி ஆகிடுச்சிங்க. சூடான இட்லி வச்சு தொட்டு சாப்பிட்டா அவ்வளோ அமிர்தமாக இருக்கும். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் ரொம்பவே பிடிக்குங்க. இந்த தூளுக்கு வந்து ஆயில் சேர்த்து தான் நீங்கள் சாப்பிட்ணும் அப்படின்ற அவசியமே இல்லைங்க. ஆயிலே நீங்கள் சேர்க்க தேவையில்ல, அந்தளவுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.